இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது, கனடாவில் முதலீட்டுக்கு குறைந்த வருமானம் தரும் பல்கலைக்கழக பட்டங்கள். இது பகுதி 1. பகுதி 2 பிரித்திருக்கின்றேன். ஒரு காலத்தில் கனடாவில் பல்கலைக்கழக பட்டம் பெற்றால் நல்ல சம்பளத்துடன் கூடிய நிலையான வேலை உறுதி என்ற எண்ணம் நிலவியது. ஆனால் இன்று கல்வி கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் வேலைவாய்ப்பு சந்தையும் வேகமாக மாறி வருகின்றது. இதனால் எல்லா படிப்புகளுக்கும் ஒரே அளவிலான பொருளாதார பலனை வழங்குவதில்லை. 2026ஆம் ஆண்டில் முதலீட்டுக்கு குறைந்த வருமானத்தை வழங்கும் முதல் 8 பல்கலைக்கழக பட்டப்படிப்புகளை பார்ப்போம். பகுதி 2 மிகுதியானவற்றை பார்க்க போகின்றோம். முதலாவதாக நுண்கலை, ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த பட்டப்படிப்பு படைப்பாற்றலை வளர்த்தாலும் வேலைவாய்ப்புகள் குறைவாக உள்ளன. பல பட்டதாரிகள் சுயதொழில், பகுதி நேர வேலை அல்லது தற்காலிக வேலைகளையே நம்ப வேண்டியதை ஏற்படுகின்றது. ஆரம்ப ஆண்டு வருமானம் பலருக்கு 35,000 கனடிய டாலர்களுக்கும் குறைவாகவே இருக்கும். இரண்டாவது, பொதுவான மனிதவியல், அதாவது ஜெனரல் ஹியூமனிட்டிஸ், லிபரல் ஆர்ட்ஸ், கல்ச்சுரல் ஸ்டடீஸ், கிளாசிக்கல் ஸ்டடீஸ் போன்ற படிப்புகள் சிந்தனை திறனை வளர்க்கின்றன. ஆனால் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு தயார்படுத்துவதில்லை. இதனால் பல பேர் மேற்படிப்பை தொடர வேண்டிய சூழ்நிலை உருவாக்குகின்றது. மூன்றாவதாக மதவியல், ரிலிஜியஸ் ஸ்டடீஸ். இந்த பட்டப்படிப்பு கல்வி ரீதியாக மதிப்பு மிக்கதாக இருந்தாலும் ஆசிரியர் பணி, மத அமைப்புகள் மற்றும் சில இலாப நோக்கமற்ற நிறுவனங்களை தவிர வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவு. நான்காவதாக சமூகவியல், சோசியோலஜி. சமூகவியல் பட்டதாரிகள் பெரும்பாலும் சமூக சேவை மற்றும் சமூக மேம்பாட்டு துறைகளில் பணியாற்றுகின்றனர். ஆனால் அந்த துறைகளில் சம்பளம் பொதுவாக குறைவாக இருப்பதால் பலர் முதுநிலை அல்லது சட்டப்படிப்பை தொடர்கின்றார்கள். ஐந்தாவதாக தத்துவம், பிலோசபி. தர்க்கம், பகுப்பாய்வு மற்றும் சிந்தனை திறனை வளர்க்கும் சிறந்த படிப்புகளில் இதுவும் ஒன்று. இருப்பினும் உயர்ந்த வருமானம் பெரும்பாலும் சட்டம் அல்லது பிற தொழில்முறை மேல் படிப்புகள் அவசியமாகின்றன. ஆறாவதாக பாலின கல்வி, ஜெண்டர் ஸ்டடீஸ். சமூகத்தில் முக்கியமான பிரச்சனைகளை ஆராயும் இந்த பட்டப்படிப்பின் வேலைவாய்ப்புகள் பெரும்பாலும் சமூக அமைப்புகள், கல்வித்துறை மற்றும் அரசு கொள்கை தொடர்பான பணிகளில் மட்டுமே காணப்படுகின்றன. இத்துறைகளில் போட்டி அதிகம், சம்பள உயர்வும் மெதுவாகவே இருக்கும். ஏழாவதாக தகவல் தொடர்பியல், கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ். இது மிகவும் பிரபல்யமான பட்டப்படிப்பாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு சந்தையில் கடுமையான போட்டி நிலவுகின்றது. இன்று பல நிறுவனங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தரவு பகுப்பாய்வு மற்றும் UX போன்ற சிறப்பு திறன்களை கொண்டவர்களையே அதிகம் விரும்புகின்றன. எட்டாவதாக அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ். சட்டம் அல்லது மேற்படிப்புக்கான சிறந்த அடித்தளமாக இது அமைகின்றது. ஆனால் இந்த பட்டம் மட்டுமே இருந்தால் பலர் நிர்வாக அல்லது ஆராய்ச்சி உதவியாளர் போன்ற ஆரம்ப நிலை வேலைகளில் சேர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இந்த பட்டப்படிப்புகள் மதிப்பற்றவை அல்ல, ஆனால் நல்ல வருமானத்தை அடைய பலருக்கும் கூடுதல் கல்வி அல்லது தொழில்முறை பயிற்சி தேவைப்படுகின்றது என்பதே மிக முக்கியமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் உங்களது பாடநெறியியல்களை பற்றி பல்கலைக்கழகத்தில் படிக்க முயலும் பொழுது தயவு செய்து ஆழமாக சிந்தியுங்கள். தெளிவான சிந்தனையுடன் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். நீங்கள் படிக்க போகும் படிப்பு உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேலையை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தரும் என்பதையும் அலசி ஆராய்ந்த பின்னரே தெரிவு செய்து அந்த பட்டப்படிப்பை முயற்சி கொள்ளுங்கள். உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவிலிருந்து விடைபெற்று கொண்டு பகுதி 2 உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்போம்.